எதுவும் இல்லை. எபிரேயருக்கும் எகிப்தியரும் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட பாகுபாடு நிறைந்த ஒரு தலைமைத்துவம். அந்த அபிஷேகம் என்ன செய்கிறது என்று கேட்டால், அந்த நுகத்தடிகளெல்லாம் முறித்து பார்வோனும் எகிப்தை ஆண்டு கொண்டிருக்கிற பார்வோனும் யோசேப்பும் நேருக்கு நேர் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே சவுல் பட்டயத்தை தூக்கி கொலை பண்ணுகிற அளவுக்கு போய்விடுகிறோம். இவருக்குள் கிரியை செய்கிற ஒரு இச்சை இவர் மேற்கொள்ளவில்லை. அதுதான் இவரை ஏவ ஆரம்பிக்கிறது. ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்து கொண்டே இருக்கும். இது வேத ரகசியம் நான் சொல்லுகிறேன். சும்மா வந்து பட்டயத்தை தூக்கி சுற்றுறானா? நம்மளுக்குள்ளே நிறைய பொம்பளை வீக்னஸ் இருக்குது. தாவீதுக்குள்ள இது ஒரு பக்கம் இருக்குது. பல நல்ல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இந்த சின்ன கரும்புள்ளியும் ஒன்று இருக்கிறது. ஆனால் பிசாசு இந்த கரும்புள்ளியை வைத்து தான் பயணப்பட ஆரம்பிக்கிறோம். இது ராசா தான், பார்வோனும் ராஜா தான், நாட்டு ஆளு செய்கிறவன். நீங்கள் சவுலும் நாட்டு ஆளு செய்கிறவன். இவன் இத்தனைக்கும் பலவீன மனவியாதி கொண்டவன். அந்த தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி வந்ததும் அவன்